அபி சஞ்சீவ் மேல போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட போலீஸ் கிட்ட கொடுக்க போறோம். என்ன அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்டா? பயப்படாத முத்தழகு, நீ நினைக்கிற மாதிரி சஞ்சீவ்க்கு இந்த கம்ப்ளைண்ட்னால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்ரீஜா, உன் பிளான் என்னன்னு தெளிவா சொல்லுடி. சொல்றேம்மா. அபி, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். போலீஸ் வந்து சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிட்டு போகும். சஞ்சீவ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அபிதான்னு நினைச்சு இந்த குடும்பமே அபி மேல கோவப்படும். இதுல நாம மாட்டிக்கிட்டா என்னடி பண்றது? நம்ம மாட்டிக்க மாட்டோமா? எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த வேலையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். முத்தழகு, நீ சரின்னு சொன்னா உனக்கு பிரச்சனையா இருக்கிற அபிய இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம். என்ன சொல்ற? முத்தழகு, யோசிக்காத. இத தவிர வேற வழி இல்ல. உனக்கு நாங்க நல்லதுதான் சொல்லுவோம். என்ன முத்தழகு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஸ்ரீஜா, முத்தழகுக்கு நீ சொல்ற பிளான் பிடிக்கலனா அவ பிடிக்கலங்கறத எப்பவோ சொல்லிருப்பா. முத்தழகு அமைதியா இருக்கானா நீ சொல்ற பிளான் முத்தழகுக்கு ஓகேன்னு தானே அர்த்தம்? அப்படியே முத்தழகு, உன் மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கிற முத்தழகு. எனக்கு இது போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வரோம். ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் முத்தலை கிட்ட என்ன பேசிட்டு போறாங்க? ஸ்ரீஜா மேடம், சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு பண்ணாமையா? என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் பண்றேன். அதாவது அபி முத்தலகு மேல கேஸ் கொடுக்காம அபி கேஸ் கொடுத்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி சஞ்சீவா அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க, அதானே? ஆமா சார். பண்ணிரலாம், ஆனா கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கு நான் சொன்னது நடக்கணும்.
அந்த சஞ்சீவ் ஒரு நாளாவது முழுசா லாக்அப்ல இருக்கணும். அப்பதான் அபி மேல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் வரும். பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே, பண்ணிரலாம் விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். அபி சஞ்சீவ் மேல கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்டை நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அபியோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் அவங்களோட ஃபோன் நம்பரும் வேணும். அதை ரெடி பண்ணி கொடுங்க. சஞ்சீவை உங்க வீட்லயே வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க இதை கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே அபியோட ஆதார் கார்டை அவளுக்கே தெரியாம போட்டோ எடுத்து என் போன்ல வச்சிருக்கேன். உடனே அது உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க மேடம். ம். மா, இன்ஸ்பெக்டர் கேட்ட மாதிரி அபியோட ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் எல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பியாச்சு. ஸ்ரீஜா, அபி சஞ்சீவ் மேல கேஸ் குடுக்கற மாதிரி போலீஸ வச்சு நாம போய் கேஸ் குடுக்கறோம். இதனால பிரச்சனை எதுவும் வந்துராதுல்ல? கண்டிப்பா பிரச்சனை வருமா? ஆனா அது நமக்கு இல்ல, அந்த அபிக்கு. ஏ அபி, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகட்டும். அத வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி காட்டுறேன். ஸ்ரீஜா, போலீஸ் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ண எப்ப நம்ம வீட்டுக்கு வரும்? அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது சஞ்சீவ் வீட்ல இருக்கணுமே. ஆனா ஆபீஸ்க்கு போனவன் இன்னும் வரக்கானமே. மா, எங்க போயிட போறான்? வருவான், வெயிட் பண்ணு. வா சஞ்சீவ். ஸ்ரீஜா, பாத்தியா? சஞ்சீவ், காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? முத்தலக போட சொல்றேன். வேணாமா, பரவாயில்ல. அபி எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காடா, இப்ப வந்துருவா. சரி சரி, நான் ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரியா? சரிப்பா. அம்மா, நேரம் நமக்கு சாதகமா வேலை செய்யுது. என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாம்மா, அபி கோயிலுக்கு போயிருக்க இந்த டைம்ல நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அபி கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால நினைப்பாங்க. ஆமா ஸ்ரீஜா. இன்னைக்கு நடக்க போற பிரச்சனையில அந்த அபியோட ஆட்டம் மொத்தமா ஃபினிஷ். இந்த வீடு தானே? ஆமா சார். கான்ஸ்டபிள் சார். வாங்க. ஓகே சார். டேய் சந்தோஷ், போலீஸ் எதுக்குடா வராங்க?
அம்மா சொன்ன டைமுக்கு கரெக்டா போலீஸ் வந்துட்டாங்க. ஆமா ஸ்ரீஜா. வாமா. என்ன விஷயம் சார்? இங்க சஞ்சய்ங்கிறது யாரு? என் தம்பி தான் சார். வீட்ல இருக்காரா? ஆமா இருக்கான். நீங்க எது கேக்குறீங்க சார்? முதல்ல அவரை கூப்பிடுங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்றேன். மாப்பிள்ள, நான் போய் கூட்டிட்டு வரேன். போங்க மாமா. போய் கூட்டு வா. நான் தான் சார் சஞ்சீவ். என்ன விஷயம்? ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஏன் பிள்ளை எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? அதானே, என்ன ஏதுன்னு டீட்டெயில் சொல்லாம எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சஞ்சீவை கூட்டிட்டு போக முடியும்? முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயத்துக்காக இவனை நீங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சஞ்சீவ் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சஞ்சீவ் மேல கம்ப்ளைண்டா? யார் கொடுத்திருக்காங்க? சஞ்சீவோட ஒய்ஃப் அபி. அபியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அபிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. முதல் மனைவி நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு, என்ன ஏமாத்தி என் வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இருக்காது, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அபி என் பிள்ளை சஞ்சீவ் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பா? ஆமா சார், அபி சஞ்சீவ் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சான்ஸே இல்ல. இதுல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸ்ரீஜா, உன் புருஷன் ஓவர அபிக்கு வக்காலத்து வாங்குறான் பாரு. தங்கச்சி மாப்பிள்ள மேல உயிரையே வச்சிருக்கு. அப்புறம் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்? சார், வாய்ப்பே இல்ல சார். என்ன பேசுறீங்க நீங்க? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்காம நாங்க இங்க வருவோமா? நீங்க நம்மனாலும் நம்பாட்டியும் அபிதான் சஞ்சீவ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், அப்படி இருக்காது. அபிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்தோட மானம், சந்தோஷம், நிம்மதிக்காக தான் உயிரை கூட குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவ. அபியோட வாழ்க்கை, கனவு, லட்சியம் இது எல்லாமே இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போற மாதிரி எப்படி சார் அவ கம்ப்ளைண்ட் கொடுப்பா? கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டா சார். ஓ, அப்ப நாங்க வேணும்னே வந்து அபி மேல பழி போடுறோம்னு சொல்றீங்களா? இல்ல சார், நாங்க அப்படி சொல்ல வரல. இந்த விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நாங்க நினைக்கிறோம். ப்ராப்ளம்னா என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்க பையனை காப்பாத்த பாக்குறீங்களா? ஸ்ரீஜா, நீ காசு கொடுத்து ரெடி பண்ண போலீஸ் பாயிண்ட் புடிச்சு பேசுறாருடி. சஞ்சீவ அரெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். சார், நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்ல பிரச்சனை இருக்குதா? என் புள்ள சஞ்சீவ் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானா?
ஆனா அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல சார். இது எங்க குடும்பத்து பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அப்புறம் என்ன நீங்க பாத்துக்க போறீங்க? அபி சஞ்சீவ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு தான் அனுப்புவோம். சார் என்ன சார் சும்மா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க தான் சொல்றோம்ல சார், தங்கச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காது சார். இவன் வேற. இங்க பாருங்க சார், தங்கச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? ஓ அப்படியா? கான்ஸ்டபிள் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடு. இந்தாங்க சார். பாத்துக்கோங்க, எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அபி சஞ்சீவ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. சார் இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஓகே தான், ஆனா இந்த கம்ப்ளைண்ட் அபி தான் கொடுத்தான்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அபி கொடுத்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்களே ரெடி பண்ணிருக்கலாம்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா உங்க வீட்டு பையனை காப்பாத்த எங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்றீங்களா? கொடுங்க இந்த கம்ப்ளைண்ட் காப்பில பின்னாடி பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அபியோட ஐடி ப்ரூஃப் அட்டாச் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் அபி தான் கொடுத்தாங்கன்றதுக்கு ஆதாரமா அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. குடுமாப்ல இது மாப்ள, இத பார்த்தா தங்கச்சி கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. அதை கொடுங்க. அபி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதுக்கு இந்த ப்ரூஃப் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? கான்ஸ்டபிள் சார், இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார் அவசரப்படாதீங்க, அபி கோயிலுக்கு போயிருக்கா, அவ வந்துடட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இனி பேச என்னமா இருக்கு? எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டியது எங்க வேலை. அபி இருந்தா கூட நாங்க இதை தான் பண்ணுவோம். யோ என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். அம்மா, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஏம்பா வாப்பா. சார் இருங்க சார். அபி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு நீங்க ஐடி ப்ரூஃப் இல்ல வேற எந்த ஆதாரத்தை காட்டினாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அபியை பத்தி எனக்கு தெரியும். சார் அபிக்கு நான் தான் சார் உலகம். நான் ஜெயிலுக்கு போனேன்னு அவ எப்படி நினைப்பா? தாய்மை எப்படி சுயநலம் இல்லாததோ அதே மாதிரி தான் அபி என் மேல வச்சிருக்க காதலும். அவ எனக்காக கஷ்டப்படுவாளே தவிர நான் கஷ்டப்படணும், இந்த குடும்பம் கஷ்டப்படணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டா. அபிகிட்ட பாசம் மட்டும்தான் சார் இருக்கும், பழிவாங்கிற புத்தி எல்லாம் இருக்காது. அபி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உங்ககிட்ட இருக்கிறது ஃபேக் கம்ப்ளைண்ட். எல்லாம் எனக்கு தெரியும் சார். இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் ஃபேக்கா? இது ஃபேக்கா கூட இருந்துட்டு போட்டோம். நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் சார், கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். இருங்க சார், நீங்க ஒண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டாம், நானே உங்க கூட வரேன். பொய் கேஸ் தானே அது, உண்மையை உங்களால ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியாது சார். வாங்க. மாப்ள, சஞ்சீவ் இன்ஸ்பெக்டர். டேய் சந்தோஷ், நாமளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்ப்பா. வாங்கம்மா. வாடா காளி. போலாம்க்கா. என்ன ஸ்ரீஜா இது? போலீஸ் வந்து அபி கொடுத்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேப்பரை காட்டியும் நம்ம வீட்ல இருக்கிற யாருக்குமே
அபி மேல ஒரு துளி கூட சந்தேகமோ கோவமோ வரல? அப்படின்னா நம்ம பண்ண பிளான் ஃபிளாப்பா? மா இல்ல, நம்ம பிளான் இன்னும் தோக்கல, தோக்கவும் விட மாட்டேன். அந்த சஞ்சீவை தூக்கி ஒரு 4-5 நாள் ஜெயில வச்சாவது அந்த அபி மேல நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் உடைப்பேன். நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்களை வச்சு அந்த அபியை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்பேன்.